சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை காணலாம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது வேகமாக வந்த தண்ணீர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த நிலையில 2 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்துல கார் அப்பளம் போல நுழைந்திருக்கிறது. திரைப்பட காட்சியில் வருவது போல விபத்து நடந்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பட்டாளம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் வானகர மீன் மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் தனது சகோதரனுடன் செய்து வரக்கூடிய நிலையில அவரது சகோதரர்கள் விஜய், சீனிவாசன் மற்றும் கிஷோர் ஆகியோர் இன்று அதிகாலையில வானகரம் செல்வதற்காக சென்னை கீழ்ப்பக்கம் பூந்தமல்லி நிலையத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது சேத்துப்பட்டை நோக்கி வந்த தண்ணீர் லாரி ஒன்று கார் மீது திடீரென திரும்பி மோதி இருக்கிறது. இதில் அப்பளம் போல கால் நொறுங்கிய நிலையில 3 பேரும் படுகாயங்களோடு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார்கள். இதில் விஜய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கார் நேராக வேகமாக வருவதும் தண்ணீர் லாரி திரும்பும் போது திரைப்பட காட்சிகள் போல நடக்கும் விபத்துகள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்குது. தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த லாரி ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடி சேர்ந்த சங்கர் என்பவரும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.